ரஷ்யாவுக்கு எதிராக புதிய ஆயுதத்தை உருவாக்க ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஹமாஸ் மற்றும் இஸ்புல்லா அமைப்பினரின் ஏவுகணை தாக்குதலில் இருந்து தப்பிக்க இஸ்ரேல் உருவாக்கிய அயன் டோம் உலகின் மிக சிறந்த தற்காப்பு அமைப்பாக கருதப்படுகிறது. இதன் வெற்றியை தொடர்ந்து இஸ்ரேல் பல கட்ட தடுப்பு அரண்களை உருவாக்கியிருக்கிறது. இஸ்ரேலின் இந்த பாதுகாப்பு அமைப்பை பின்பற்றி உலகின் பல்வேறு நாடுகளும் இது போன்ற பாதுகாப்பு அமைப்புகளை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. இந்த நிலையில் பனிப்போர் காலத்துக்கு பின்னர் ரஷ்யா தற்போது தனது ராணுவ பலத்தை பல மடங்கு அதிகரித்து வருகிறது. இதனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யா அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. அதோடு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யா மீதான அச்சத்தை உண்மை என்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. மேலும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து பாதுகாப்பு வழங்காது போன்ற கருத்துக்களையும் கூறி வருகிறார். இதனால் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து தங்கள் பாதுகாப்பு செலவை அதிகரித்து வருகின்றனர். அந்த வகையில் ரஷ்யாவின் ஏவுகணைகளில் இருந்து தப்பிக்க இஸ்ரேல் பாணியில் பிரேயா என்ற பெயரில் புதிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க உக்ரைன், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட 10 நாடுகள் கூட்டாக திட்டமிட்டு இதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு அமைப்பு முதற்கட்டமாக 2027ஆம் ஆண்டுக்குள் உருவாக்கப்பட்டு உக்ரைனில் செயல்படுத்தப்படும் என்றும் அதன் பின்னர் பிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாவில் இருந்து ஏவப்படும் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை நடுவழியிலேயே கண்டறிந்து அழிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது.